எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இந்த அற்புதமான வரிகளை ஏற்றி இந்த பராபரம் அப்படிங்கிற இறைவனாகப்பட்ட சிவபெருமானை அடையும் வழி என்ன அப்படிங்கிறதை உணர்த்தி திருச்சிராப்பள்ளியில் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய தாயுமானவ சுவாமி மாத்ருபூதேஸ்வர சுவாமி அருள்கடாட்சத்தால் பிறந்த ஞானவடல் ஸ்ரீ தாயுமானவர் சுவாமிகளுடைய வரலாற்றை ஆசான் அகத்தீஸ்வரர்களால் இப்பொழுது தியானிப்போம். வேதாரண்யத்தில் 17ஆம் நூற்றாண்டில் கேடிலியப்ப பிள்ளை ஜுவலியம்மாள் அந்த தம்பதி வசித்து வந்தனர். இவர்களுடைய முதல் மகனாக சிவசிதம்பரம் அப்படிங்கிற அற்புதமான மகன் பிறக்கிறார். கேடிலியப்ப பிள்ளை அண்ணனுக்கு இவரை தத்து கொடுத்து விடுகிறார் அவருடைய தம்பி. அதன் பிறகு பல ஆண்டுகளான பிறகு இந்த தம்பதிக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல. கேடிலியப்ப பிள்ளை தனியாக வாணிபம் செய்து வந்த போதும் திருச்சிராப்பள்ளியை ஆட்சி புரிந்த ராணி மங்கம்மாளின் பேரனாகப்பட்ட விஜயரங்க சொக்கநாத நாயக அப்படிங்கிற மன்னர் அவருக்கு பெருங்கணக்கராக பணிபுரிந்து கொண்டும் வந்தார். இதனால் இந்த கணவனும் மனைவியும் அடிக்கடி திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய தாயுமானவ சுவாமியை அடிக்கடி சென்று தரிசனம் செய்வார்கள். நன்றுடையானே தீயதில்லானே அப்படிங்கிற அற்புதமான ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் இந்த தாயுமானவர் சுவாமியோட மகிமையை எல்லாருக்கும் விளக்கக்கூடிய அற்புதமான பதிகம். அந்த தாயுமானவரை அடிக்கடி இந்த கணவன் மனைவி தரிசித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். நாயக மன்னர் என்ன விருப்பப்படுறாருன்னா, தாங்கள் அனைவரும் திருச்சிராப்பள்ளிக்கே வந்து விடுங்களேன் அப்படின்னு சொல்கிறார்கள். அதனால் இந்த தம்பதியும் இந்த திருச்சிராப்பள்ளிக்கே சென்று விடுகிறார்கள். அங்கு இறைவனாகப்பட்ட தாயுமானவர் சுவாமி அருள்கடாட்சத்தால் ஒரு ஞான குழந்தை பிறக்கிறது. 1705ஆம் ஆண்டில் தாயுமானவர் அப்படிங்கிற இந்த மகான் பிறக்கிறார். சிறுவயது முதலே இறை உணர்வுடனே வளர்ந்து வரார் தாயுமானவர். திருச்சிராப்பள்ளியில் பாடகசாலை நடத்தி வந்த சிற்றம்பல தேசிகருடன் தமிழ் பயின்றார். சமஸ்கிருதம், கணித சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தேவாரம், திருவாசகம், அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஆகியவற்றை எல்லாத்தையும் அற்புதமாக கற்றுத் தேர்றார். பல நாட்கள் சிவபெருமான் திருமுன்னர் கண்ணீர் அப்படியே நீர் மல்க கண்களில் நீர் மல்க அப்படியே நின்று கொண்டே இருப்பாராம். அவரோட தந்தை கேடிலியப்பர் அவரை வீட்டுக்கு அழைத்து செல்வாராம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெருக்கி வைப்பது வேதன் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயவே அப்படிங்கிற ஞானசம்பந்தருடைய பதிகத்தை எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கார். சிவலிங்கத்தை தரிசித்து மாத்ருபூதேஸ்வர சுவாமியை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த மகானுக்கு அந்த கண்ணிலிருந்து நீர் வழியும் அப்படின்னு சொன்னால் அந்த இறைவனுடைய அந்த கருணையை எண்ணிதானே அப்படி உருகி நெக்குருகி இவருக்கு அந்த கண்ணீர் வந்தது. அப்படிலாம் அந்த சிவபக்தி எப்பேற்பட்ட மேன்மை அவருக்கு அப்பொழுதே இருந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், இறைவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது யார் கண்ணிலாவது அந்த கண்ணீர் வழிகிறது அப்படின்னு சொன்னால் அவர்கள் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆவார்கள் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சொல்லியிருக்கார். அதை இப்பொழுது இவருடைய வரலாற்றில் நம்மளால் பார்க்க முடிகிறது. அவரோட தந்தை இவரை வீட்டுக்கு அப்படி வந்து அழைச்சிட்டு போவார். திருமூலர் அப்படிங்கிற அற்புதமான மகானுடைய மரபில் வந்த மௌனகுரு சுவாமிகள் இவர் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் கேட்கிறார். இவருக்கு அற்புதமாக சிவபெருமான் மீது பாடல்கள் எல்லாம் ஏற்றி கொண்டு வரார். அந்த பக்தியின் வெளிப்பாடாக எளிமையாக எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய பாடல்களை எல்லாம் ஏற்றி கொண்டு வரார். அந்த பாடல்களை எல்லாம் கேட்டு இந்த மௌன குரு அப்படிங்கிற இந்த சுவாமிகள் திருமூலருடைய மரபில் வந்த அற்புதமான மகான் அவரை சீடராக ஏற்றுக்கொள்கிறார். அவரோட சீடராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு என்னெல்லாம் பண்ணுறாருன்னா, அவருடைய அருட்கண்களால் பார்த்து அந்த சற்று தீட்சை கொடுக்கிறார். காதில் தீட்சை கொடுக்கிறார், வாசக தீட்சை கொடுக்கிறார், மந்திர உபதேசம் அருளுகிறார் தாயுமானவர் சுவாமிகளுக்கு. நாயக மன்னர் பெருங்கணக்கராக இருந்த அந்த கேடிலியப்ப பிள்ளை இவருடைய தந்தையார் சிவபதம் அடைந்துள்ளார். அதற்கு பிறகு தாயுமானவர் அந்த பணியில் அமர்ந்து அந்த பணியை சிறப்புற செய்கிறார். தாயுமானவரோட பணி ரொம்ப அற்புதமாக செய்கிறார். அப்படிங்கிறத பாராட்டும் விதமாக இந்த அரசன் என்ன செய்கிறார் அப்படின்னால், ஒரு காஷ்மீர் சால்வை இந்த தாயுமானவர் சுவாமிகளுக்கு போற்றி அவரை கௌரவிக்கிறார். அரசர் கொடுத்த ஒரு அற்புதமான சன்மானம் இது. நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தையும் இவருக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறார். தாயுமானவர் அரண்மனையிலிருந்து வீடு திரும்பி வந்துட்டுருக்கார். அப்பொழுது அவருக்கு அங்கே ஒரு மூதாட்டி கண்ணில் தென்படுறார். பாவம் அந்த மூதாட்டி அந்த குளிரில் விரைஞ்சுன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. அப்போ அந்த நிலைமையில் தாயுமானவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன பண்ணுறார் அப்படின்னால், இந்த அரசர் கொடுத்த இந்த சால்வையை, இந்த காஷ்மீர சால்வையை யோசிக்காமல் அந்த மூதாட்டிக்கு போற்றி விடுகிறார். அந்த மூதாட்டியும் மிகவும் சந்தோஷம் அடைகிறார். அதற்கு பிறகு அடுத்த நாள் இவர் அரச சபைக்கு போகிறார். ஆனால் ஏதோ ஒரு மூதாட்டி வயது முடிந்தவள் இந்த சால்வையை போற்றி கொண்டு திரிகிறாள் அரசு சின்னங்களுடன் அப்படிங்கிறது ராஜாவுக்கு காதில் போய் விழருது. அப்பொழுது அந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா, எப்படி இந்த சால்வை அந்த மூதாட்டியிடம் போனது அப்படிங்கிற அந்த கதையை கேட்கும் பொழுது இவர் என்ன சொல்கிறார், இவர் சொல்லக்கூடிய வாக்கியம் ரொம்பவும் பிரமிப்பை அளிக்கக்கூடியதாக இருக்குது.
சாட்சாத் திருவானைக்கோவில் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அந்த அம்பிகை அகிலாண்டேஸ்வரி குளிரில் நடுங்கி கொண்டிருந்தாள். என்னால் அம்பிகை நடுங்கி கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. அதனால் அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு தான் இந்த சால்வை தேவைன்னு போத்தி விட்டேன் அரசே அப்படின்னு சொன்ன பொழுது அந்த ராஜாவுக்கு அவ்வளவு புலகாங்கிதம் ஏற்பட்டதாம். அன்னை அகிலாண்டேஸ்வரியை அந்த ஜம்புகேஸ்வரர் கோவிலில் அற்புதமான அந்த தரிசனத்தை அவர் பார்க்கறது முக்கியம் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட அந்த அகிலாண்டேஸ்வரியை ஒரு கஷ்டப்படக்கூடிய துன்பப்படக்கூடிய ஒரு ஏழையின் வடிவில் இவரால் பார்க்க முடிந்தது அப்படின்னு சொன்னால் இவருடைய பக்தி எப்பேற்பட்ட ஒரு பக்தி, அதுதானே உண்மையான பக்தி. He who sees Lord Shiva in the poor is indeed blessed அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். உண்மையிலேயே சிவபெருமானை தாங்கள் தரிசிக்க வேண்டும் அப்படின்னால் அந்த ஏழையில் அந்த சிவபெருமான் ஏழையின் சிரிப்பில் பாருங்கள், அதுதான் சிவபெருமான் உங்களுடைய கடாட்சம் அப்படிங்கிறத விவேகானந்தர் சொல்லியிருக்கார். இவரும் அது போலவே நடந்து கொண்டார் அல்லவா. அதற்கு அந்த ராஜாவும் இது கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார். இதற்கப்புறமா தாய்மானவர்களை நோக்கி பல சீடர்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய அனுபவ அறிவு இப்பொழுது வளர்ந்து கொண்டே வருது. மௌனகுரு சுவாமிகளோட செய்கையால் பல உபதேசங்கள் அவருக்கு கிடைக்கிறது. அப்பொழுது அவருக்கு என்னெல்லாம் புரிய வைக்கிறார் மௌனகுரு அப்படின்னால், ஆகாயம், நீர், நிலம், காற்று, நெருப்பு இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் நீ அல்ல அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய அங்கங்கள் எல்லாம் நீ அல்ல அப்படின்னு புரிய வைக்கிறார். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகியவையும் நீ அல்ல அப்படிங்கிறார். அப்பொழுது நீ அந்த உண்மையாக இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தமாகப்பட்ட அந்த அறிவு அதுதான் நீ அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள் அப்படிங்கிற மௌனகுரு சுவாமிகள் இவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆத்ம விசாரம் அப்படின்னு பகவான் ரமண மகரிஷி சொல்லக்கூடிய இந்த அற்புதமான விஷயத்தை தான் சாராம்சமாக இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த உலகக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையும் இந்த உலகத்தை இயக்கக்கூடிய இறைவன் ஒருவன் மட்டும்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. இல்லறம் துறவரம் இரண்டுமே பெரிதுதான் அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்கிறார். உலக சுகங்கள் திரும்ப வந்துட்டு இருந்தாலும் எச்சமயத்திலும் யாருக்கும் வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு நிறைவுக்கு வந்துவிடும். அதனால் இங்கே எல்லாமே நிலையற்றது, அதுதான் நிலையான விஷயம். இந்த நிலையற்ற தன்மை தான் நிலையானது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்படிங்கிறது இவருடைய அறிவுக்கு புலப்படுறது. இவர் ஞானம் ஒன்று தான் முக்திக்கு வாசல். அதனால் இந்த ஞானத்தை பல கலைகளால் வரக்கூடியதல்ல. கலை ஞானம் அப்படிங்கிறது அபரா ஞானம். சிவபெருமானுடைய திருவருளால் கைகூடக்கூடிய அந்த அற்புதமான ஞானமே பரஞானம். அந்த பரஞானத்தை நோக்கி தான் நாம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது இந்த மகானுடைய புரிதலாக இருக்குது. இந்த நாயக மன்னரும் ஒரு வழியாக இறைவனடி சேர்ந்து விடுறார். அதற்கு பிறகு அந்த ராணி மீனாட்சி பொறுப்பேற்று நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறார். அவருடைய நிர்வாகத்திலும் அரசு கணக்கராக பணியாற்றி வருகிறார் தாயுமானவர் சுவாமிகள். அரசு பணியிலிருந்து அப்புறமா ஒரு காலத்தில் தன்னைத்தானே விடுவித்து கொண்டு ராமநாதபுரத்தில் தன் தமையனோடு இருக்க ஆரம்பிக்கிறார். தமையனார் விருப்பப்படியே மௌனகுரு சுவாமிகள் ஆசிகடாட்சத்துடன் இவருக்கு மட்டுவார் குழலி அப்படிங்கிற பெண்ணுடன் இவருக்கு திருமணம் செய்து விடுகிறார்கள். இவங்களுடைய இல்லறம் நல்லறமாக நடக்கிறது. சில காலம் கழித்து தம்பதிக்கு கனகசபாபதி அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுக்கப்புறமா தாய்மானவருடைய மனைவி என்ன ஆறுது அப்படின்னா சிவபதம் அடைந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய அந்த சகோதரர் தான் இந்த குழந்தையை வளர்த்து வரார். அப்பொழுது தாய்மான சுவாமிகள் என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னால், இத்துடன் நாம் துறவரத்தை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவர் ஒரு துறவியாக மாறிவிடுறார். அவர் துறவரம் மேற்கொண்டு 1736 ஆண்டு துறவரம் பூண்டார். அதற்கு பிறகு தாயுமானவர் சுவாமிகளும் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரார் நெரூரில் அதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய இந்த மகானும் தாயுமானவர் சுவாமிகளும் சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னால் அது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம். பல ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று தரிசித்து விட்டு நிறைவாக 1742 ஆண்டு தை மாதம் விசாக நட்சத்திரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரத்தில் இந்த மகான் இறைவனாகப்பட்ட சிவபெருமானுடன் ஐக்கியமாறார் தாயுமானவர் சுவாமிகள் அப்படிங்கிற அற்புதமான மகான். 56க்கும் மேற்பட்ட தலைப்புகள் எல்லாம் 1452 பாடல்களை இது வரைக்கும் இயற்றியிருக்கார் இந்த மகான். இந்த மகானுடைய பாடல்கள் எல்லாமே அவர் என்ன சொல்லுவார்னா, தாய் பசு அந்த கன்றுக்குட்டி எப்படி அந்த அம்மா எப்படி குழந்தை மேலே அந்த பாசம் வைப்பாள், அது போலவே இறைவன் நம் மீது பாசம் வைக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்துவார். இவருடைய வாக்கியங்களில் என்றைக்குமே எப்பொழுதுமே மனதில் நீங்காத ஒரு வாக்கியம் எது அப்படின்னு பார்த்தோம்னால், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே அப்படிங்கிற அற்புதமான வாக்கியம்தான். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து சிவபக்தியில் ஒழுகி தன்னைத்தானே உயிர்ப்பித்து கொண்டு மக்களையும் நல்லபடியாக சிவநெறியில் வரச் செய்து அற்புதங்களை பல செய்த இந்த தாயுமானவர் சுவாமிகளை நாம் பணிந்து எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைத்தாலும் அவருடைய இந்த ஜீவசமாதி ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஜீவசமாதியை தரிசித்து அவருடைய அருள் பெறுவோம் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும்
திருவானைக்கோவில் அகிலாண்டேஸ்வரியின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.